ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ஒரு சிக்கன் கிரேவி ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விழுது அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4 முந்திரியை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1 பிரியாணி இலை, 1 பட்டை, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இதில் இப்போது 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு இருக்குது. இது கூட 6 பல்லு பூண்டு, 1/2 இன்ச் அளவு இஞ்சியை கல் உரலில் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை சுத்தமாக போகணும். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த நேரத்தில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கிலோ அளவு க்ளீன் பண்ண சிக்கன் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே தன்னால் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதமோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.